இவ்வாண்டு தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் 1,00,000 பக்தர்களுக்கு பத்துமலை வளாகத்தில் விசேஷமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மண்டபத்தில் தைப்பூச முதல் நாளிலிருந்தே அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்து வருகிறார்கள். பல ஆண்டுகளாக தனிநபர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அன்னதானம் வழங்கி வந்துள்ளார்கள். இந்த ஆண்டு முதல் தேவஸ்தானமே அனைவருக்கும் சுத்தமான ஆரோக்கியமான வாழை இலையோடு அன்னதானம் வழங்குவதற்கு தயாராகி உள்ளது. இவ்வாண்டு தைப்பூச அன்னதானத்தில் பக்தர்கள் யாவரும் நிச்சயமாக பங்கு பெறலாம். பக்தர்கள் பணம் தர வேண்டாம். பணத்தை தேவஸ்தானம் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் பொருட்களாக தானம் கொடுக்கலாம் என பத்துமலை தேவஸ்தான தலைவர் தன்ஸ்ரீயார் நடராஜா கூறியுள்ளார். பக்தர்கள் தானமாக கொடுக்கவிருக்கும் பொருட்களை அன்னதானத்திற்காக விசேஷமாக அமைக்கப்பட்டிருக்கின்ற மண்டபத்தில் கொடுக்கலாம். முக்கிய பொருட்களான அரிசி, பருப்பு, தாளிப்பு பொருட்கள், காய்கறிகள் இவைகளை தானமாக நீங்கள் வழங்கலாம். தேவஸ்தானமே அனைத்தையும் தயார்படுத்தி உள்ளது. ஆனால் பக்தர்களும் அன்னதானத்தில் பங்கு பெற்று குடும்பத்தோடு தானத்தின் நன்மை அடைய நீங்கள் அளிக்கும் தான பொருட்களும் முதலில் அங்கு பயன்படுத்தப்படும் என தேவஸ்தான தலைவர் தன்ஸ்ரீயார் நடராஜா கூறியுள்ளார். முக்கிய பதிவு: பத்துமலை வளாகத்திலே வெளி உணவை கொண்டு வந்து தருவது அனுமதிக்கப்படாது. ஆலயமே அனைவருக்கும் ஆரோக்கியமான உணவை வழங்குவார்கள். 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 கொடியேற்றிய பிறகு அன்னதானம் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மறுநாள் தைப்பூச முதல் அன்னதானம் தொடரும் என ஸ்ரீ மகாமாரியம்மன் தேவஸ்தானம் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறார்கள். அன்னதான பொருட்களை கொடுக்கவிருக்கும் பக்தர்கள் கீழ்கண்ட எண்களை தொடர்பு கொள்ளலாம். 2025 பத் கேவ்ஸ் தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு 1,00,000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் அனைத்து பொறுப்பையும் டீம் டிஎஸ்கே தலைவர் டத்தோ சிவகுமார் எடுத்துள்ளார். டீம் டிஎஸ்கே உடன் இணைந்து தைப்பூசம் அன்று தொண்டு செய்ய விரும்புவோர் தேவஸ்தானத்தை தொடர்பு கொள்ளலாம். இந்நேரத்தில் அனைத்து பொறுப்பையும் எடுத்து நடத்தும் டத்தோ சிவகுமார் மற்றும் டிஎஸ்கே குழுவினருக்கு நம் மனமார்ந்த வாழ்த்துகள். அன்னதானத்தின் உயர்வுகளை பற்றி பேச இப்பிறவி போதாது. ஒரே வரிகளில் சொல்ல வேண்டும் என்றால் மிக சிறந்த தானம் அன்னதானம் ஒன்றுதான். எந்த உயிரையும் தக்க வைக்கும் தானம் அன்னதானம் ஆகையால் உணவுக்கே தவிப்போர், கஷ்டத்தில் வாழ்வோர் அனைவருக்கும் சொல்லுங்கள். இவ்வருட தைப்பூச திருவிழா பத்தகேவ் திருத்தலத்திற்கு வந்து மனசு நிறைய சாப்பிட்டு போகட்டும். ஒரு பிடி அரிசியாக இருந்தாலும் கூட அது தானம்தான். தானத்தின் சிறப்பை பார்த்தோம் என்றால் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் ஜென்மாந்திர வினைகள் தூரச் செல்லும். முன்னோர்களின் ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிட்டும். நம் வீட்டில் அஷ்டலட்சுமி கடாட்சம் உண்டாகும். சகல சம்பத்துக்களையும் தந்து கடனையும் தீர்க்க வல்லது அன்னதானம். உங்களால் இயலும் பொழுதெல்லாம் நீங்கள் தானம் நிச்சயம் செய்யலாம். தை பிறந்தால் வழி பிறக்கும் அல்லவா? மறவாதீர்கள். 10ஆம் தேதி 2ஆம் மாதம் 2025 முதல் பத்கேவ் ஸ்ரீ மகாமாரியம்மன் ஆலய அன்னதானம் தொடரும். அனுபவ ரீதியாக தேவஸ்தான தலைவர் தன்ஸ்ரீயார் நடராஜா இவற்றை உங்களிடம் சேர்க்க ஆசைப்படுகிறார். அவருக்கு நம் அனைவரின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளும் உரித்தாகுக.